கர்த்தரை வழிபாட்டுக்கு மட்டும் நம்ம அந்த நடைமுறைக்காக, நம்ம ஃபார்மாலிட்டிக்காக எடுத்துக்கொண்டு, நம்மளுடைய இஷ்டத்தின்படி ஓடுகிறவர்களுக்கு அது வந்து ஆப்ட்டா இருக்காது. நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது இதிலே கூட ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதே சங்கீதம் 50வது அதிகாரத்துல 17ஆம் வசனம். "சிற்றியை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய்." கர்த்தர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு இதே வேதத்துல, "எவன் ஒருவனை நான் சிட்சிக்கிறேனோ, அவன் மேல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன்." அதாவது நம்மளுடைய பிள்ளைகள அவங்க என்ன குறும்பு பண்ணினாலும் நம்ம கண்டிச்சு வளர்த்துறோம் பாத்தீங்களா? அவங்க நமக்கு சொன்ன பேச்சே கேட்காமலே இருப்பாங்க. நம்மளையுமே வந்து ரொம்பவுமே நோகப்படுத்துற மாரி கூட நடந்து கொள்ளுவாங்க, பேசுவாங்க, செயல்படுவாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம்? அந்த குறிப்பிட்ட எல்லை மீறி அவங்க செயல்பட்டா கூட, அப்பயும் நம்ம வந்து நம்ம மனசு உருகி